بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: إن الله قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: قل ربي الله ثم استقم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய வல்லவன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரைத்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹு தஆலா பலருக்கும் இந்த உலகத்தில் பிறப்பிலேயே ஈமானை தந்து விடுகிறான். ஒரு முஸ்லிமான தம்பதிக்கு பிறக்கின்ற பிள்ளை பிறப்பிலேயே அவர்களுக்கு ஈமான் இஸ்லாம் கிடைத்து விடுகிறது. இந்த கிடைத்த ஈமான் இஸ்லாம் என்பது உறுதியாக மரணம் வரை இருக்குமா என்பது அது அல்லாஹ்வின் புறத்தில் உள்ள ரகசியம். ஆனால் ஈமான் நிலையாக இருப்பதற்கு மூமினாக முஸ்லிமாக பிறந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் அதற்காக உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. உறுதியான ஈமான் என்பது அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்டு பெற வேண்டியது, அதில் உறுதியோடு இருக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. ஈமான் உறுதியாக இருக்கும் நிலையிலே வாழ்ந்தால் அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் மலக்குமார்கள் சுபச்செய்தி சொல்லுவதாக குர்ஆன் சொல்லுகிறது. அதாவது எந்த அளவுக்கு என்றால், இன்னல்லாஹ காலூ ரப்புனல்லாஹ், எங்களை படைத்தவன் அல்லாஹ் என்று உறுதியாக சொல்லி, சும்மஸ்தகாமு அதில் அவர்கள் உறுதியாக இருந்தால் எந்த வகையான சந்தேகம் கிடையாது. நம்மளை படைச்சது யாரு? அல்லாஹ். எந்த நேரத்தில் கேட்டாலும் அதைத்தான் சொல்றேன். வேற எந்த சூழல்ல யாரும் நெருக்குதல் கொடுத்தாலும் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, என்னை படைத்து பரிபாலிப்போன் அவன் மட்டும்தான் அப்படிங்கிற அந்த வார்த்தையில ரொம்ப உறுதியா இருந்துட்டா, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களிடத்தே மலக்குமார்கள் வருகிறார்கள். அல்லா தகாஃபு வலா தஹஸனு, நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க, நீங்க எதையும் நினைச்சு துக்கப்படாதீங்க. வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் அதன் நினைத்து மகிழ்ச்சியாக இருங்கள் அப்படின்னு மலக்குமார்கள் ஈமானில் உறுதியாக இருக்கும் உள்ளங்களை பார்த்து அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். உறுதியாக நாம இருக்கிறோமாங்கிறதான் கேள்வி. உறுதியா இருந்துட்டா மலக்குமாருடைய சுப செய்தி நமக்கு அவங்ககிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு தோழர் வந்தார். யா ரசூலுல்லாஹ் ஹத்தித்னி மி அம்ரின் அஅ்தஸிமு பிஹி, என் வாழ்க்கையில அதை கடைபிடித்து நடப்பதற்கு ஏற்ற ஒரு நற்செயலை எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டார். நீங்க சொன்னதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணணும், ஆனா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும், ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க.
இதே கேள்வியை நபி அவர்களுடைய வாழ்க்கையில பலதரப்பட்ட மக்கள் இதே மாதிரி கேட்டிருக்கிறாங்க. கேட்டவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து அவங்களுக்கு தோதுவா சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தோழர் கேட்டார், ரொம்ப ஈஸியா இருக்கணும், ஆனா அதை தொடர்ந்து நான் செய்யணும், அப்படி ஒரு நல்ல செய்தியை சொல்லுங்க. அப்ப அந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், குர் ரப்பி அல்லாஹ், நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், என்னை படைத்தவன் அல்லாஹ் என்று மட்டும் சொல். சும்மஸ்தகிம், அதிலே நீ நிலையாக இருந்தால் போதுமானது. அதை விட பெரிய நற்செய்தி நல்ல அமலு ஒன்றும் கிடையாது. நீ அல்லான்னு சொல்லு, சொன்னதுல உறுதியா இரு, பிறண்டு போயிடாத. பிரச்சனை வருது, கஷ்டம் வருது, சோதனை வர்ற நேரத்துல அல்லாஹ் இல்லைங்கிற மாதிரி உனக்கு எண்ணம் வந்துடக்கூடாது. எந்த நிலையிலையும் சந்தோஷமா இருந்தாலும், துக்கத்துல இருந்தாலும், செழிப்புல இருந்தாலும், வறுமையில இருந்தாலும், சோதிக்கப்பட்ட நிலையிலும், எல்லா நிலையிலும் அல்லாஹ் தான் என்னை படைத்தவன் அப்படிங்கிறதுல அந்த நம்பிக்கையில நீ உறுதியா இருந்தேனா இதுதான் ரொம்ப உயர்வான நல்ல அமல் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். வாழ்க்கையில எந்த சூழல்லையும் நாமளும் ஈமான்ல உறுதியா இருக்கணும். நம்முடைய வீட்டு குழந்தைகள், நம் வீட்டு பெண்கள், நம் வீட்டினுடைய பிற பணிகளுக்காக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். எல்லா நிலையிலும் அல்லாஹ் என்பதில் உறுதியாக இருந்து கொள்ளவே. அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியான உலகத்துல யாரும் கிடையாது. எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் சரிதான், அல்லாஹ் மட்டும்தான் அப்படிங்கிறதுல நீங்க உறுதியா இருங்க. அப்படிங்கிறதுல நாம கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது நிறைய ஈமான்தாரிகளை உற்பத்தி பண்ணாங்க. அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனைகளை சொல்லி அவங்களை ஈமான்தாரிகளாக உண்டாக்குனாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. மௌத்தாயி ஜனாசா, ரசூலுல்லாஹ்வுடைய புனித உடல் ஆயிஷா அம்மா வீட்டுல இருக்கு. இன்னும் அடக்கம் செய்யல. அடக்கம் செய்யறதுக்குள்ளாக ஈமான்தாரிகளாக இருந்த பல பேர் ஈமானை விட்டு வெளியே போயிட்டாங்க. ரசூல்லாவே மௌத்தா போயாச்சு, இனிமே வழிகாட்ட யார் இருக்கா, இனிமே குரான் வராது, நம்மளுக்கு நல்லது கெட்டதை சொல்றதுக்கெல்லாம் ஆள் இருக்காது, இனிமே இஸ்லாத்துக்குள்ள இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பல பேர் முர்த்தத்தா போயிட்டாங்க. இஸ்லாத்தை விட்டு வந்த வழியை பார்த்து பழைய அவங்க மதங்களை நோக்கி போயிட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையில ஒரு குழப்பமான கட்டம், அந்த கட்டம் எல்லாமுமாக அந்த தோழர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருந்தார்கள். பல வீடுகளில் நபி அவர்கள் தாயாக, தந்தையாக, அண்ணனாக, மாமானாக, மச்சானாக எல்லா உறவுகளையும் நிரப்பிய ஒரு உறவு அன்றைய சஹாபாக்கள் வீடுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தார். நல்லது இருந்தாலும் ரசூலாட்ட ஓடி வருவாங்க, துக்கமான இருந்தாலும் ரசூலாட்ட ஓடி வருவாங்க. வீட்டுல விசேஷம், வீட்டுல சண்டை சச்சரவு எதா இருந்தாலும் ரசூலாட்ட வந்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உயிர், அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மனிதர் இறந்து போனால் சோதனை தானே, இறந்து போனால் சோதனை தானே. அந்த சோதனை நேரத்துல பல பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. சில பேர் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படின்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியே நான் மௌத்தா போயிருக்க கூடாதா, இனிமே காலம் எப்படி போகுமோன்னு தெரியலையே, குழப்பமான காலமா இல்ல இனி இருக்க போகுது, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியே மௌத்தா போயிருந்தா ரசூலுல்லாஹ் எனக்கு தொழுக வச்சிருப்பாங்க, அடக்கம் செஞ்சிருப்பாங்க, ஈமானோட நான் போய் சேர்ந்திருப்பேனே அல்லாஹ்ட்ட, இனிமே ஈமான்ல உறுதியா இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சில பேர் புலம்ப ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல தான் அதாவது ஒரு தோழர் இந்த வார்த்தையே சொல்றார். அதாவது மஅமன் இப்னு அதி ரலியல்லாஹு தஆலா அவர் என்ன சொல்றாரு கேட்டா, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா உஹிப்பு அன் அமூத கப்லஹு, ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுதே நான் மௌத்தா போகிறத விரும்பல. ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுதே நான் மௌத்தா போகிறத எப்பயுமே நான் விரும்பல. எப்படின்னு கேட்டா, உஸத்திகுஹு மையிதன் கமா சத்தக்துஹு ஹய்யன், ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்த பொழுது நான் எப்படி நபி அவர்களை உண்மைப்படுத்தி ஈமானிலே உறுதியாக, அல்லாஹ் விஷயத்திலே உறுதியாக இருந்தோனோ, அதே போல் நபியின் இறப்புக்கு பிறகும் நபியை உண்மைப்படுத்தி, அல்லாஹ்வை உண்மைப்படுத்தி அதில் நான் உறுதியாக வாழத்தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமான நாட்களில் கூட ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதிலே மஅன் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த செய்திகள் முஅத்தா இப்னு மாலிக் ரஹிமஹுல்லாஹுடைய முஅத்தா, அலாவு நுபலா, இப்படி எல்லா நூல்லையும் மஅன் ரலியல்லாஹுடைய ஈமானை பற்றி சிலாகித்து பேசுகிறார்கள். பல பெரிய சஹாபாக்கள் கூட கொஞ்சம் லேசா தடுமாறினாங்களே. உமர் ரலியல்லாஹு
லேசா தடுமாறுறாங்க. ரசூல்லா மௌத்தா போயிட்டான்னு யாரும் சொல்லாத, ரசூல்லா போயிருக்கிறாங்க வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தடுமாற்றத்தில் தானே இருந்தாங்க. ஈமான் பல பேருக்கு தடுமாற்றத்தில் இருந்த பொழுது மங்கலியலானுடைய ஈமான் மிகவும் பலமாக இருந்தது என்றால் இந்த ஈமான் தான் நமக்கு இன்னைக்கு வரணும். எப்படிப்பட்ட சோதனை காலம் வந்தாலும் ஈமான்ல மட்டும் ரொம்ப உறுதியா ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்த நோய் நோக்காடு, எந்த சோதனை, எந்த அரசியல்வாதி யாரால என்ன குழப்பம் ஏற்பட்டாலும் ஈமான்ல மட்டும் கொஞ்சம் சருகுதல் ஏற்பட்டு விடக்கூடாது. அல்லாஹு தாலாவின் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறார்கள், இன்னல்லாஹ கஸம பைனக்கும் மா ഖலഖகும். அல்லாஹு தாலா தான் உங்களுடைய குணங்களை அல்லாஹு தாலா வித்தியாசமாக வைத்திருக்கிறான். ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த 4-5 பிள்ளைங்க 4-5 குணத்தோட இருப்பாங்க, ஒரே குணத்துல இருக்க மாட்டாங்க. இது எல்லா வீடுகள்லையும் உள்ளதான். மூத்தவன் கொஞ்சம் கொடையாளியா இருந்தா சின்னவன் கொஞ்சம் கஞ்சத்தனமா இருந்தான். மூத்தவன் கொஞ்சம் தொழுகையில பொடுபோக்கா இருந்தா சின்னவன் தொழுகையில கொஞ்சம் ரொம்ப தெளிவா இருப்பான். அப்படிங்கிற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் ஒரே குணத்துல இருக்கிறது இல்ல. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் தான் குணத்தை வித்தியாசப்படுத்தி படைச்சிருக்கான். ஒரே வீட்டுக்குள்ள ஒரே தாய் தாப்பனுக்கு பிறந்த பிள்ளை, ஒரு வயிற்றுக்குள்ள இருந்து வந்த பிள்ளையா இருந்தாலும் கூட குணங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் தஆலா வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறான். எந்த அளவுன்னு கேட்டா, கமா கஸம அர்ஸாககும், உங்களுடைய ரிஸ்க்குகளில் அல்லாஹ் வித்தியாசப்படுத்தி வைத்திருப்பதை போல. அதாவது அண்ணன் பெரிய பணக்காரா இருப்பார், தம்பி பரம ஏழையா இருப்பான், நடு பையன் கொஞ்சம் ஏதோ முன்ன பின்ன இருப்பான். பொருளாதாரத்தில் இப்படித்தானே உலகம் முழுக்க இருக்குது. ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்க, ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஒரே புத்திசாலி, ஒரே டேலண்ட், ஒரே வசதி வாய்ப்பு, ஒரே படிப்பறிவு, ஒரே நல்ல குணம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் வித்தியாசமான நிலைதான். அப்ப அல்லாஹ் தஆலா காசு பணத்துல சிலரை ஏழையா, சிலரை பணக்காரா, சில நடுத்தரமா வச்சிருக்கிறான். அதே மாதிரி குணத்துல சிலருடைய குணம் உச்சகட்டமான உயர்வான கண்ணியமான குணம். சில பேரோட குணத்தை சொல்லவே முடியாது, அவ்வளவு அசிங்கமான குணம். சில பேருக்கு குணங்கள்ல கொஞ்சம் அளவா இருக்கும், நல்ல குணமும் நார குணமும் கலந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, இன்னல்லாஹ யுத்தில் மால மன் வஹிப்பு மல்லா வஹிப்பு. அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை தான் பிரியப்படுற ஆளுக்கும் கொடுக்குறான், பிரியமில்லாத ஆளுகளுக்கும் தந்துடுறான். பிரியமில்லாத அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவங்களுக்கும் கொடுக்குறான். அல்லாஹ் நேசிக்காத மக்களுக்கும் பொருளாதாரத்தை அள்ளி தர்றான். அதனால எப்படி நினைச்சுக்க கூடாது, எனக்கு நல்ல படிப்பு இருக்கு, நல்ல சம்பாத்தியம் இருக்கு, என்கிட்ட நல்ல பொருளாதாரம் இருக்கு அப்படின்னா என்னை அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அப்படின்னு அர்த்தம் இல்லை. நிறைய பொருளாதாரம் வந்துட்டதுனால, ரொம்ப டேலண்ட் பர்சனா இருக்கிறதுனால அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான் அப்படின்னு தப்பு கணக்கே போடக்கூடாதுங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தின் பொருளாதாரம் அல்லாஹ் நேசித்தாலும் தருவான், நேசிக்காவிட்டாலும் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதுதான் இங்கே கவனிக்க தகுந்தது. வலா யுத்தில் ஈமான இல்லா மை யுஹிப்பு. மார்க்கத்தின் பற்றுதலை அல்லாஹ் யார் நேசிக்கிறானோ அவனுக்கு தான் தருவான். ஈமானையும் மார்க்க பற்றையும் நேசிப்பவனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தருவான். அல்லாஹ் யாரையாவது நேசிக்கலன்னா ஈமான தரமாட்டான், மார்க்கத்தின் மீது ஒரு பற்றுதலை தரமாட்டான். அப்ப ஈமானுடைய பற்று, ஈமானுடைய நம்பிக்கை இதுவெல்லாம் அல்லாஹ் நேசிப்பதால் கிடைத்திருக்கிறது. அப்படி என்றால் நாம் இன்றைக்கு ஈமான்தாரிகளாக இருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் நம் மீது பாசம் வைத்திருக்கிறான் என்பதற்கு அடையாளம். நம்மிடத்தில் நிறைய காசு பணம் இருப்பதால் நம் மீது பாசம் இருக்கிறது என்று தப்பாக நினைக்க கூடாது. மார்க்கத்தின் அறிவு யாரிடத்தில் நிறைய இருக்கிறதோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய பற்று இருக்கிறது என்று அர்த்தம். அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். நேசித்தால் தான் மார்க்க அறிவையும் மார்க்க பற்றையும் தருவான். அல்லாஹ் நேசிக்கவில்லை என்றால் அவர்களை தட்டலையே விட்டு விடுவான். திருவலை ஆடு மாடுகளை போல சிலர்கள் வாழுகிறார்களா இல்லையா? அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் நேசிக்கவில்லை என்பதற்கான அடையாளமாக ஆகிவிடுகிறது. அப்ப அல்லாஹ் நேசிக்கிறானா இல்லையா? அப்படிப்பட்ட அந்த ஈமானை நமக்கு தந்திருக்க நாம் அந்த ஈமானிலே எவ்வளவு பிடிப்போடு இருக்கிறோம் என்பதுதான் இங்கே சந்தேகத்திற்குரியது. எல்லா நிலையிலும் அல்லாஹ்வின் மீது அளவு கடந்த நம்பிக்கை வேண்டும். சில நேரங்களில் ஈமான் ஏற்றம் இறக்கத்தோடு தான் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஈமான் என்பது எல்லோருக்கும் ஒரே நிலையிலே இருப்பது கிடையாது. எல்லாரிடத்திலும் ஈமான் அவ்வப்போது ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும்.
பொருளாதாரம் வருவது போவதை போல, இரவு பகல் மாறி மாறி வருவதை போல ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும். ஆனாலும் கூட அதில் பிடிப்போடு இருப்பதற்கு என்னென்ன அமல் செய்யணும், எப்படி நற்குணங்களை வளர்த்துக் கொள்ளணும், வாழ்க்கையில எப்படி வாழணுங்கிறத கத்துக்கிட்டா அந்த ஈமான் ஒரு பிடிப்பு நிலைக்கு வந்துடும். அந்த ஈமான் ஒரு பிடிப்பு நிலைக்கு வந்துடும். பிடிப்பான ஈமான் தான் அல்லாஹ்விடத்தில் அன்பை பெற்றுத்தரும். இமாம் சல்லாபி ரஹிமஹுல்லா தன்னுடைய வரலாற்று நூலிலே இப்படி எழுதுகிறார்கள். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாவை பற்றி அவர்கள் வரலாறை தொகுக்கும் அந்த இமாம் இப்படி ஒரு செய்தியை சொல்கிறார்கள். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லா ஜனாதிபதி பொறுப்பு 2.5 வருட காலங்கள் தான். 2.5 வருட காலங்கள்ல நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ரோம் நாட்டுக்கு ஒரு தூதரை அனுப்புறாங்க. இஸ்லாத்தினுடைய நன்மைக்காக ரோம் நாட்டுக்கு ஒரு தூதரை அனுப்பிட்டு அவர் போய் பேசுறதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவர் அந்த ரோம் நாட்டினுடைய அந்த மன்னருடைய அரண்மனையை விட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்தா ஒரு ஓரத்துல ஒருத்தர் கண்ணு தெரியாம பார்வை இழந்து போய் குர்ஆனை ரொம்ப அழகா ஓதிக்கிட்டு இருக்காரு. அற்புதமான அந்த குரல் வளத்தோட ஓதிக்கிட்டு இருக்காரு குர்ஆனை. அந்த தூதுவர் நேர பக்கத்துல போனார். போய் கேட்டாரு, மாஷனுக்கு உனக்கு என்னப்பா பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை? கண்ணு இல்லையே, அழகா குர்ஆனை ஓதுறிய, உன்ட நிறைய ஈமானிய பொக்கிஷங்கள் இருக்கிற மாதிரி இருக்க, இந்த நாட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறிய. ரோம் நாடு அன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்தினுடைய நாடு, பக்கத்துல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நாடு. ஆனா நீ கிறிஸ்துவ மக்களோட கண்ணு தெரியாம உட்கார்ந்து குர்ஆனையும் ஓதிக்கிட்டு இருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொன்னாரு, ஒண்ணுமில்ல, நான் முஸ்லீம் தான், படையெடுப்பின் போது வந்தேன், என்னை ரோமர்கள் பிடிச்சிட்டாங்க கைதியா. பிடிச்சிட்டு போய் இந்த ரோம் மன்னன்கிட்ட போய் முன்னாடி போய் நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டின உடனே அந்த ஆள் என்னை கேட்டான், நீ கிறிஸ்துவனா மாறிடு, கிறிஸ்தவனா மாறலேன்னு சொன்னா ஒன்னும் நீ செய்ய போறதுல உன்னுடைய கண் பார்வை மட்டும் பிடுங்கி விடுவேன், மற்றதெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த ஆளு என்கிட்ட சொல்றான். அப்போ ஈமானா கண் பார்வையா, அல்லாஹுவா தன்னுடைய கண் பார்வையா அப்படின்னு ஒரு சோதனை எனக்கு வந்துருச்சு. இப்ப ஈமான விடுறதா இருந்தா பார்வை கிடைக்கும், ஆனா பார்வையை நினைச்சேன்னா ஈமான் போயிருமே அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபஹ்தர்து தீனி அலா பஸரி, என் பார்வையை விட என் தீனை நான் தேர்ந்தெடுத்ததால் பிடிவாதமாக இருந்தேன். கிறிஸ்துவத்துக்கு மாற முடியாது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையிலே உறுதியாக இருப்பேன். கண்ணன்ன வேற எதை எடுத்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ரொம்ப உறுதியா இருந்தேன். அந்த மன்னருக்கு முன்னாடி அந்த ஆள் எனக்கு கண் பார்வை இல்லாம ஆகினான், கண்ணை பிடிக்கிட்டான், பார்வை போயிடுச்சு. பார்வை போன பிறகு தினந்தோறும் கொஞ்சம் கோதுமை வரும் எனக்கு, அதை நான் வந்து அரைச்சு கொடுத்துடணும். அரைச்சு கொடுத்துட்டேன்னா கொஞ்சோண்டு சாப்பிட்றதுக்கு ரொட்டி வரும், அதை நான் சாப்பிட்டுட்டு இருக்கணும். இப்படிதான் பல நாட்கள் பல வருடங்கள் கடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தன் ஈமானுக்கு எதிராக சோதனை வந்த போது வென்ற விதத்தை அவர் சொன்னார். இந்த தூதர் நேரா உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ்ட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இதையும் சொன்ன உடனே உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லாஹ் அந்த செய்தியை கேட்ட உடனே தாடி நலையும் அளவு அழுதார்கள். இப்படி ஒரு சோதனையா ஈமானுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதினாங்க அந்த ரோம் மன்னனுக்கு. மரியாதையா உன் நாட்டுல ஈமானில் ரொம்ப பலத்தோடு இருக்கக்கூடிய அந்த கண்ணு தெரியாதவரை என் நாட்டுக்கு கொண்டாந்து விட்டுரு, இல்ல நான் வந்து விடமாட்டேன்னு சொன்னேன்னா நான் இங்க இருந்து மக்களை போர் வீரர்களை அனுப்புவேன், அதாவது உன் நாட்டை முழுவதும் ஒருவருக்காக துவதல் செய்து விடுவார்கள், நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோன்னா அந்த ஆளு பயந்து கொண்டு போய் இவரை பத்திரமா அனுப்பிச்சு விட்டுட்டான். அதாவது நாம் சொல்ல வர செய்தி என்னன்னு கேட்டா, அதாவது பார்வை போனாலும் பரவாயில்ல, ஈமான்ல உறுதியா இருக்கணும். அல்லாஹ் என்ற சொன்ன சொல்லில் மிக பலத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பதை ஒரு கண்ணு தெரியாத ஒரு தோழர் கத்துக் கொடுக்கிறார்னா இது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். கண்ணு தெரியாத ஒரு தோழர் ஈமான் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. எந்த சோதனை வந்தாலும் அல்லாஹ் என்பதிலிருந்து வார்த்தை பிறழக்கூடாது என்பதை அவர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, இந்த சோதனையில ஆண்கள் கூட கொஞ்சம் முன்ன பின்ன வந்துடுறவாங்க, பொம்பளைங்க அப்படி வரமாட்டாங்களாம். ஈமான்ல வந்து பிடிப்பு வந்துருச்சுன்னா அவ்வளவு பிடிப்பு பெண்களுக்கு தான் நிறைய இருக்கும் அப்படின்னு ஆயிஷா அம்மா ஒரு வார்த்தையை சொல்லி இப்படி சொல்றாங்க. புகாரியில முஸ்லிம்ல இந்த வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா அம்மாவுடைய வார்த்தை, மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி போனாங்கல்ல ஆண்கள் பெண்கள்லாம் ஹிஜ்ரத்து பயணம்,
அப்படி ஆண்கள் பெண்கள் ஹிஜ்ரத்து பயணம் போனதுல போன பெண்கள் அவர்கள் ஈமான் கொண்ட பிறகு ஒருவர் கூட முர்ததாக ஆகவில்லை. ஒருவர் கூட. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஆண்கள் பெண்கள் என்று நிறைய பேர் போனாங்க. சில ஆண்கள் முர்ததா மாறிட்டாங்க, சில ஆண்கள் முர்ததா பழைய மதத்துக்கே திரும்பி போயிட்டாங்க. ஆனா ஒரு பொம்பளை கூட போகல அப்படின்னு ஆயிஷா அம்மா சொல்றாங்க. எத்தனை பேர் ஹிஜ்ரத்து பயணத்தை பண்ணி வந்தாங்களோ அந்த ஆண்களை விட பெண்கள் ஈமானில் பலத்தோடு இருந்தார்கள். அதை நாங்கள் பார்த்தோம் என்பதாக பெண்களின் ஈமான் ஆண்களின் ஈமானை விட சில நேரங்களில் பலமானது என்று பார்க்கிறோம். அதாவது ரசூலுல்லாஹ் இறை தூதர் ஆன பிறகு முதலில் அவர்கள் ஈமான் கொண்டது யாருங்க? முதலில் ஈமான் கொண்டது ஒரு பெண் தானே, ஒரு பெண் தான், ஆண் கிடையாது. அங்கேயும் கூட ஆண் கிடையாது. கதீஜா அம்மா தான் முதலில் இந்த சமுதாயத்தில் முதல் மூமினானவர்கள். அதுக்கப்புறம் தான் அபூபக்கர். ஈமான் சொன்ன உடனே கலிமா தியாகத்துவம், அதாவது ஜிப்ரீல் வந்தாருன்னு சொன்னதை நேரா போய் தன் மனைவிட்ட தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மனைவிட்ட தான் சொன்னாங்க, தன் உற்ற நண்பர்கிட்ட சொல்லல, உற்ற நண்பர்கிட்ட சொல்லல. அப்படிங்கிற பொழுது ஈமானில் பல கட்டங்களில் உறுதி நிலை ஆணை விட பெண்களுக்கு அதிகம் இருக்கிறது என்பதை ஆயிஷா அம்மா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி பார்க்கிறோம். வரலாற்று நூல்ல இப்படி ஒரு செய்தி பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. அதை இன்னும் Facebookல போய் பார்த்தீங்கன்னா அந்த வரலாறுலாம் நிறைய பேர் அரபுனுடைய Facebookல நிறைய அந்த செய்திகள் வருவதெல்லாம் பார்க்கலாம். அதாவது ஃபஹ்ருத்தீன் ராசி ரஹ்மஹுல்லாஹ் குர்ஆனுக்கு நிறைய பேர் விரிவுரை எழுதியிருக்காங்க. ஆனா இவர் விரிவுரை எழுதுனதுதான் பெரிய விரிவுரை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவருடைய விரிவுரைக்கு தஃசீர் கபீர்னே பேர் வச்சிருக்காங்க. பெரிய தஃசீர் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. மிகப்பெரிய மார்க்க நிபுணர், ஹதீசு துறை நிபுணர், குர்ஆனை முழுவதுமாக மனனமிட்ட ஹாஃபிஸ், தர்க்க நிபுணருங்க. எதை பேசினாலும் தர்க்கவியலா பேசி எதிராளிய ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவார். அவ்வளவு பெரிய ஆள். அதோட சேர்த்து மிகப்பெரிய டாக்டர், மிகப்பெரிய மருத்துவரும் கூட ஃபஹ்ருத்தீன் ராசி ரஹிமஹுல்லாஹ். அவங்க காலங்கள்ல அந்த மாதிரி பெரிய பெரிய இமாம்கள் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாங்கன்னா மக்கள் புடை சூழ வரவேற்று அவங்களுக்கு உபகாரங்கள் எல்லாம் நிறைய பண்ணுவாங்களாம். ஓ இன்னார் வந்திருக்காராம்ல, அவரை போய் பார்க்கணும், அவற்றை முசாவா பண்ணணும், அவற்றை ஹதீஸை கேட்கணும், அவற்றை மார்க்கத்தை கத்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஊர் முழுக்க ஓடி போய் அவற்றை முசாபா முஆனகா செய்யற பழக்கம் அன்னைக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்ட காலத்துல நைசாப்பூர் அந்த ஊருக்கு போறாங்க. இமாம் ராசி ரஹிமஹுல்லாஹ் நைசாப்பூர் ஊருக்கு போனோன்னு ஊரை திரண்டு ஓடுது இமாம பாக்குறதுக்காக. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆளை பிடிச்சி ஒரு கிழவி கேட்கிறா, எப்பா ஊரே காலி பண்ணிட்டு ஓடுறீங்களே, எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா ஒரு கிழவி. அப்போ அவங்க சொன்னாரு, என்ன இப்படி கேட்டுட்ட, இமாம் ராசி வந்திருக்காரு தெரியுமா? ராசினா யாருப்பா அப்படின்னு கிழவி கேட்டா. ஆச்சரியம், ரொம்ப ஈஸியா கேட்டா. என்னது ராசிய உனக்கு தெரியாதா? அதாவது அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு மட்டும் 1000 ஆதாரங்களை சொல்லுவார். எப்படி கேட்டாலும் ஆதாரம் சொல்லுவார் அல்லாஹ் இருக்கிறதுக்குன்னு. அவ்வளவு பெரிய மார்க்க நிபுணர் வந்திருக்கிறாரு இமாம் ராசி, அவரை உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டோன்னே அந்த கிழவி அசால்ட்டா சொன்னான், எப்பா அல்லாஹ் இருக்கான்னு சொல்றதுக்கு 1000 ஆதாரம் தேடணுமா என்ன? இந்த வானம் பூமியை பார்த்தாலே தெரியாதாப்பா? அவர் பெரிய இமாமுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்க, அல்லாஹ் இருக்காங்கிறதுக்கு தர்க்கம் பண்ணுவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. போற போக்குல வானத்தை பூமியை பார்த்து அல்லாஹ் இருக்கா நம்பிக்கை கொள்ளணும்பா. இதுக்காண்டி மக்கள் அவரை தேடி ஓடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போயிட்டான். இந்த செய்தி இமாம் ராசி ரஹிமஹுல்லாஹ்க்கு கிடைச்சிச்சு. கிளவி இப்படி சொல்லிவிட்டா, அவங்கள மூக்கறுத்து விட்டா அப்படிங்கிற மாதிரி. உடனே அவங்க அப்ப துவா செஞ்சு ஆரம்பிச்சாங்களாம். மவுத்து வர அடிக்கடி இப்படி கேட்பாங்களாம், இப்படி அல்லாஹும் ஈமான் க ஈமானி அஜாயிஸல் நைசாப்பூர், இந்த நைசாப்பூர் கிளவிக்கு இறைவாணி கொடுத்த ஈமானை போல எனக்கு தா அப்படின்னு கேட்பாங்களாம். மிகப்பெரிய இமாமு எப்படி கேட்கிறாங்க? தான் இவர் பெரிய இமாம் தான், மிகப்பெரிய ஆலிம் தான். ஆனா அவர் கேட்கிற துவா எப்படி? நைசாப்பூர் கிளவி ஒருத்திக்கு இருக்குல்ல ஈமானு, அந்த மாதிரி ஈமான ரப்பு எனக்கு தருவாயாக. ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது, ஆய்வுலாம் செய்யக்கூடாது. அல்லாஹ் இருக்கானா இருக்கான், அவ்வளவுதான். கண்ணை மூடிக்கிட்டு அந்த ஈமான் வேணும். ஆராய்ச்சி எல்லாம் பண்ண பிறகு, நிரூபணமான பிறகு அல்லாஹ்வை ஏத்துக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான மனிதனுடைய ஈமான். ஆனா அதை விட உயர்தரமான ஈமான் என்ன? வானம் பூமி இதை பார்த்தாலே போதும், அல்லாஹ் ரசூலுடைய நினைப்பு வந்துடும். அந்த ஈமான் இருக்கு, அதுதான் மிகப்பெரிய பலமான ஈமான். அந்த ஈமானை எனக்கு தா அப்படின்னு அந்த அம்மா கேட்டாளா இல்லையா? அதை இமாம் ராசி ரஹிமஹுல்லாஹ் மௌத்தா போற வரைக்கும் கேட்டாங்கன்னு வருது. இதுதான் உயர்தரமான ஈமான்.
சர்வ சாதாரணமான ஈமான். பெண்களின் ஈமான் இப்படிதான் இருக்கும். அதாவது ஆண்கள் ஈமானை விட சில நேரங்களில் பெண்களின் ஈமான் மிகப்பெரிய பலத்தை தரும் என்பதாக வரலாற்றுகளில் பார்க்க முடிகிறது. மிகப்பெரிய ஒரு ஆலிம் இப்படி சொல்லுவார்கள். முற்காலத்தில் ஒரு பெரிய மனுஷன், ஒரு கிழவி, அதாவது இப்படி ஒரு ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதிட்டே வரும்பொழுது இந்த வசனம் அவளை அப்படியே கிராஸ் பண்ணி போகுது. எப்படி? இன்னல்லாஹ யும்சிக்கு ஸமாவாதி வல் அர்ல் அன் தஸூலா, வானம் பூமி அது இடத்தில் விலகாதபடி தடுத்து வைத்திருக்கிறானே அப்படிப்பட்ட அல்லாஹ் அப்படின்னு ஒரு வசனம் போச்சு. அந்த வசனம் போன உடனே என்ன பண்ணா, அந்த கிழவி ஒரு பேனாவை எடுத்து ஒரு துண்டு காகிதத்தை எடுத்து இந்த வசனத்தை எழுதினா. எழுதி சின்ன பிள்ளை, ஒரு 5-6 வயசு பிள்ளை, பேர பிள்ளைய கூப்பிட்டா. அவளுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன பேரை மட்டும்தான் இருக்கிறான். மற்ற எல்லாரும் மௌத்தா போயிட்டாங்க. ரொம்ப வறுமையில இருக்கிறா. வீடு வந்து ஒழுகுற லெவல்ல இருக்கு. வீடு குடிச வீடு தான். அதை செப்பன நடக்கூட அவருக்கு மற்ற வசதி கிடையாது. அவ முடிய முன்னா இந்த வீடு இடிஞ்சு விழுந்துரும் போல இருக்குது, கூரையெல்லாம் பறந்து போயிரும் போல இருக்கு, அதை சரி பண்றதுக்கு என்ற வசதி வாய்ப்பும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை எடுத்தான், எழுதுனா. அந்த பேர பிள்ளைய கூப்பிட்டா, எப்பா இந்த சேரை போட்டு மேல ஏறி கூரையில எந்த இடத்துல பலகீனமா குச்சியெல்லாம் ஒடிகிற மாதிரி இருக்கோ இந்த கடுதாசி அந்த இடத்துல சொருகி வச்சிரு பேர பிள்ளைய அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி சொருகி வச்சாச்சு. வச்ச பிறகு அந்த கிழவி 20 வருஷம் வாழ்ந்தான். ஆனா பெரிய பெரிய மழை, புயல், வெள்ளம் எல்லாம் வந்துச்சு. அவ வீடு மட்டும் இடிஞ்சு விடுகலையே. அவனுடைய வீட்டு கூரைக்கு எந்த பாதிப்பும் வரல. இந்த பையன் 6-7 வயசு இருந்தானா இல்லையா, 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பையனுக்கு யாவும் வந்துச்சு. ஒரு நாள் நம்ம கிழவி, நம்ம நானிமா ஒரு வார்த்தை எழுதி கொடுத்து சொருவி வைக்க சொன்னால, அப்படி என்ன எழுதியிருப்பான் அந்த நானிமா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா ஏறி அந்த துண்டு சீட்டை எடுத்து அப்படி பார்த்தா இந்த வசனம் மட்டும்தான் இருக்கு. இன்னல்லாஹ யும்சிக்கு ஸமாவாதி வல் அர்ல் அப்படின்ற இந்த வார்த்தை மட்டும்தான் இருக்கு. இதுதானா அப்படியே அந்த பையன் தூக்கி போட்டான்ல. 2வது நாள் கூரை கீழே விழுந்துருச்சு. 2வது நாள் கூரை கீழே வந்துருச்சுங்க. அதாவது இதை நிறைய செய்திகளாக சொல்லுகிறார்கள். அவனுக்கு இருந்த ஈமான் எப்படி? அல்லாஹ் நினைச்சான்னா வானத்தையும் பூமியையும் பிடிச்சு வைக்கிறவன் இந்த கூரை விடுவாம பிடிச்சு வைக்க முடியுமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு இந்த ஆற்றல் இருக்கா இல்லையா? எனக்கு உதவி செய்ய யாரும் இல்ல, அல்லாஹ் மட்டும்தான் உதவி செய்யணும். இப்ப அல்லாஹ் தான் இந்த கூரையை பிடிச்சு வைக்கணும் அப்படின்னு நியத்து வச்சு எழுதி அந்த வசனத்தை மேல சொருகுனாலா இல்லையா? அதன் பரக்கத்து தான் விழ வேண்டிய கூரை விழாமல் இருந்தது. 20 வருட காலம் இருந்தது என்றால் எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய ஆச்சரியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்று எத்தனை துஆக்களை இந்த சமூகத்திற்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துஆக்களின் மீது, அந்த குர்ஆன் வசனங்களின் மீது நம்மில் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது யோசிக்கணுமா இல்லையா? பெண்கள் ஈமான் சாதாரணமானது கிடையாது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலானது மௌத்தா போறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். ஜனாதிபதி உஸ்மான் நேரா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்தாங்க. 4-5 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கீங்க, இந்த பிள்ளைகளெல்லாம் கட்டி கொடுக்கணும், நல்ல மாதிரியா இந்த பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளைகளை பார்க்கணும், உங்களோட வசதி வீட்டில் ஒண்ணுமே கிடையாது, நீங்களும் மௌத்தா போயிட்டு அந்த பிள்ளைகளை யாரு பார்க்கறது, வறுமை தொத்தி கொள்ளுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அரசு கசானாவில் இருக்கக்கூடிய காசு பணத்தை கொஞ்சம் அள்ளி கொண்டாந்து தரட்டுமான்னு கேட்டாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஓ காசு பணத்தை தூக்கிட்டு தான் இங்க வந்திருக்கீங்களா? எந்த காசு பணமும் வேண்டாம். என் பிள்ளைகளுக்கு, பொம்பளை பிள்ளைகளுக்கு வறுமை வராமல் இருக்க நபி அவர்கள் கற்றுத் தந்ததை நான் கற்றுத் தந்திருக்கிறேன். என் பிள்ளைகள் அதை பின்பற்றுவார்கள். என் பெண் பிள்ளைகள் அவர்கள் சீமாட்டிகளாகவே வாழ்வார்கள் அப்படின்னு உறுதியா சொன்னாங்களே. உறுதியா சொன்னாங்க. என் பிள்ளைகள் வறுமையில் இருக்கிறார்கள் என்று ஒரு நாட்டின் ஜனாதிபதி இறக்கப்படுவதா? உங்க இறக்கம் எனக்கு தேவையில்லை. நபி அவர்கள் கற்றுத்தந்த என் பிள்ளைகள் ஓதுவார்கள், சீமாட்டியாக வாழ்வார்கள். அதன்படி அவர்கள் சீமாட்டியாகத்தானே வாழ்ந்தார்கள், வேற ஒன்றுமல்ல. யார் ஒரு மனிதன் வறுமை வரக்கூடாது என்று நினைத்து மகரிபுக்கு பிறகு சூரத்துல் வாக்கியாவை ஓதி வருவானோ அவனுக்கு வறுமையே வராது என்று நபி அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அதை தன் பெண் பிள்ளைகளுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதைத்தான் அந்த ஹதீஸை அப்போது தான் அவர்கள் சொன்னார்கள். சூரத்துல் வாக்கியாவை எந்த வீடுகளில் ஓதப்படுமோ அந்த வீடுகளில் வறுமை வராது. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, குடிக்கிறதுக்கு வழி இல்லை, வாடகை கொடுக்க முடியல, தரித்திரியம், கரண்ட் கட்ட முடியல, அப்படி இப்படி நிறைய வீடுகள்ல புலம்புறமா இல்லையா? அந்த புலம்பல் எதுவும் தேவைப்படாது. சூரத்துல் வாக்கியாவை ஓதி வாருங்கள். அது உங்களுக்கான ரிஸ்கை அது இழுத்து கொண்டு வரும்.
அது இழுத்து கொண்டு வரும் ஆற்றல் உண்டு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? அப்ப இந்த சூறாவின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போகிறதே, ரசூலுல்லாஹ் கத்து கொடுத்த துவாக்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் போகிறதே, அப்படி எப்ப நம்ம ஈமான்ல பலமா இருக்கும்? இதுவெல்லாம் ஈமானை பலப்படுத்தும் செயல்களா இல்லையா? ஈமானை பலப்படுத்தும் ஆற்றல் இருக்கிறதா இல்லையா? கொஞ்சம் தலைவலி காய்ச்ச வந்தா போதும், நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், தர்மம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், எனக்கு தாங்க இந்த நோயா வருது, அல்லாஹ் இருக்கானா இல்லையா? பல பேர் புலம்புறமா இல்லையா? வெளியே சொல்லாட்டாலும் உள்ளுக்குள்ளையாவது நினைக்கிறோமா இல்லையா? நம்ம தப்பான கொள்கையில் இருக்கிறோமோ? நாம எல்லா அமலையும் செய்கிறோம், எல்லா தர்மமும் செய்கிறோம், நம்மளை விட்டு இந்த நோய் விலகலையே, நம்மளை விட்டு இந்த சோதனை விலகலையே. நல்லா போய்கிட்டு இருந்துச்சுங்க கடை, திடீர்னு லாஸ் ஆயிருச்சுங்க. நான் எவ்வளவு தர்மம் கொடுத்துருக்கேன் தெரியுமா? எத்தனை பள்ளிவாசல் கட்ட, எத்தனை மதரசாக்களுக்கு, எத்தனை ஏழைகளுக்கு, எத்தனை குமர்களுக்கு இந்த கடையை சம்பாரிச்சு கொடுத்தேன். ஆனா இந்த கடையை இன்னைக்கு போண்டியா போயிருச்சு. இப்ப அல்லாஹ் இருக்கானா இல்லையா? எப்படி சில பேர் அல்லாவுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? அல்லாஹ் என்னையே இப்படி சோதிக்கிறான் அப்படிங்கிற இந்த ஈமான்ல ஒரு தடுமாற்றம் வருது. இது மோசமான தடுமாற்றம். இந்த தடுமாற்றம் வரவே கூடாது. உடலில் எவ்வளவு சோதனை நடந்தாலும், பொருளாதாரத்தில் எவ்வளவு சோதனை நடந்தாலும், தன் வீட்டுக்குள் தனக்கு பிரியமானவர்கள் எத்தனை பேர் இறந்து போனாலும் அந்த சோதனையெல்லாம் தாண்டிதான் என்னை படைத்தவன் இறைவன் என்பதிலே உறுதியான ஈமான் வேண்டும். அந்த உறுதியான ஈமான் இருந்தா இந்த பிரச்சனை எதுவுமே வராது. ஆனா இன்னைக்கு நம்ம முஸ்லிம்கள்ட்ட, முஸ்லிம்களுடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சவன்னு அல்லாவுக்கு நிகரா புகழ்றானா இல்லையா? இல்லையா? யதார்த்தத்தை பாக்குறோமா இல்லையா? அதாவது ஒரு சிஎம்மா இருக்கிற ஆளு ஏதோ அவர் வெற்றி கண்டு நமக்கு ஒரு அமைச்சர் பதவி தந்தார். அதுக்கு அல்லாவுக்கு நிகரான வார்த்தைகளா இந்த அமைச்சர்கள் புகழுகின்றார்களா இல்லையா? இன்னைக்கு தான் இந்த கேடுகட்ட அமைச்சர்கள் புகழுகிறாங்கன்னு இல்ல, கடந்த காலங்கள்ல அம்மாக்கள் காலுகள்ல விழுந்த அமைச்சர்களும் உண்டு. முஸ்லிம் அமைச்சர்கள் அல்லாவுக்கு நிகரான வார்த்தைகளை அந்த சிஎம்களை பிஎம்களை பார்த்து புகழ்ந்த முஸ்லிம் அமைச்சர்கள் உண்டு, முஸ்லிம் எம்எல்ஏக்கள் உண்டு. ஒரு வாரிய பொறுப்புக்காக ஈமான விட்டவனா இருக்கான். ஒரு வாரிய பொறுப்புக்காக ஒரு அமைச்சருக்கு, ஒரு எம்எல்ஏவுக்கு, ஒரு வாரிய பொறுப்புக்கு, என்ன சின்ன சின்ன ஒரு கவுன்சிலருக்கு, ஒரு ஊருடைய கிராமத்துடைய தலைவர் பொறுப்புக்கு, இதுக்காக எல்லாம் கூட அல்லாவுக்கு நிகரான சொல்லக்கூடாத வார்த்தைகளை புகழ்ந்து கட்டி காக்க வேண்டிய ஈமானை காற்றில் பறக்க விட்டவர்களும் உண்டா இல்லையா? இது எல்லாம் சோதனை தானே, ஈமானுக்கு எதிரான சோதனை தானே. இதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய தருணங்களில் நாம் எல்லாம் இருக்கிறோம். அப்போ ஈமான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஈமான விட்டுறக்கூடாது. அதிலும் குறிப்பா நம்ம வீட்டு பெண்களுக்கு அதை நிறைய கற்றுக் கொடுக்கணும். நம் வீட்டு பெண் பிள்ளை, ஆண் பிள்ளை, தன்னுடைய மனைவிமார்கள், தன்னுடைய அக்கா தங்கைகள், தன்னுடைய தாய் தகப்பன், இப்படி யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாச்சுன்னா, ஒரு வீட்டுல ஒரு பொம்பளை மட்டும் வலுவான ஈமானோடு இருந்தால் நிச்சயமாக அவளை கட்டிய கணவன் வலுவான ஈமானில் இருப்பான். அவள் பெற்றெடுத்த பிள்ளைகள் வலுவான ஈமானில் இருப்பார்கள். அவளுடைய பேர பிள்ளைகள் வலுவான ஈமானில் இருப்பார்கள். ஆண்களை விட மார்க்கம் சொல்லுகிறது, ஆண்களை விட ஈமானில் பிடிப்பு என்பது சில நேரங்களில் பெண்களிடத்தில் அதிகம் உண்டு. பெண்களிடத்தில் அதிகம் உண்டு. அதாவது நாம பள்ளிவாசலுக்கோ வெளியே இடங்களுக்கோ போன உடனே ஒரு சின்ன நாய் கிராஸ் பண்ணிருச்சுன்னு வைங்க, அடிபட்டுருச்சுன்னு வைங்களேன், நேரா போய் நம்மாடு போன நாய் அடிபட்டுருச்சு அப்படி இப்படி சொல்றோம். ஆனா நம்ம எத்தனை பெயர் உள்ளத்தை தொடும் சம்பவங்களை கேட்ட பிறகு இதை செய்தியை ஜும்மாவிலே சொன்னார்கள் என்று நாம் எத்தனை பேர் தன் மனைவிமார்களிடத்தில் சொல்கிறோம், தன்னுடைய பேர பிள்ளைகளிடத்தில் சொல்கிறோம், தன்னுடைய மகள்மார்களிடத்தில் மயன்மார்களிடத்தில் எத்தனை பேர் சொல்லுகிறோம்? சொல்ல வேண்டியது இதைத்தானே. அதாவது கண்டது கடியதை எல்லாம் பேசுகின்றோம். ஆனால் மார்க்க விஷயம் என்று வரும்போது கண்டு கொள்ளாமல் விட்டு விடுகிறோமே. இதை போய் கொண்டாடிட்டு சொல்றதா எப்படி? இதை நினைச்சுக்கிறோம். மார்க்கத்தை தான் சொல்ல வேண்டுமே தவிர மற்ற எல்லாவற்றையும் சொல்லுவதால் என்னவோ நம் வீட்டு பெண்களிடத்தில் நிறைய மூட நம்பிக்கை குடிகொண்டு இருக்கிறது. ஈமான் மட்டும் நிறைய இருந்தா பத்தாது. அதாவது அவர்களிடத்தில் தப்பான பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. பெண்ணை பொறுத்த மட்டில நல்லதை சொன்னாலும் அவங்க கரெக்டா பிடிச்சுக்குவாங்க, கெட்டதை சொன்னாலும் அவங்க கரெக்டா பிடிச்சுக்குவாங்க. நிறைய கெட்ட பழக்க வழக்கங்கள் ஆணை விட பெண்கள்கிட்ட தான் நிறைய இருக்கு. ஆண்களை விட பெண்களிடத்தில் நிறைய மூட பழக்கங்கள் உண்டு. அந்த மூட பழக்கங்களை விரட்டி அடிக்க வேண்டுமே ஆனால் அவர்கள் ஈமானில் பலம் உண்ணவராக ஆனால் மட்டும்தான் முடியும். ஈமானில் பலம் இல்லாமல் அவர்களை எதுவாலும் மாற்றி அமைக்க முடியாது. அப்ப மார்க்கத்தை நிறைய அவர்களுக்கு போதிக்க வேண்டும். குறிப்பாக நம் வீட்டு பிள்ளைகள்,
அதாவது தினந்தோறும் பள்ளிக்கூடத்திற்கு காலேஜுகளுக்கு போகக்கூடிய பிள்ளைகளிடத்தில் தாய் தகப்பன்மார்கள் சொல்ல வேண்டியது, மகனே ஒரு முறை அந்த சூரா இஹ்லாஸ ஓதிட்டு போப்பான்னு சொல்லணும். மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஈமான் பலமாக வேண்டுமையானால் அடிக்கடி சூரத்துல் இஹ்லாஸை ஓதி வாருங்கள். சூரா இஹ்லாஸ்னா ரொம்ப பெருசு கிடையாது, குலுவல்லா சூரா தான். குலுவல்லா சூறாவை யாரு அதிகமா ஓதிக்கிட்டு இருக்கோமோ, முணுமுணுத்துக்கிட்டு இருக்கோமோ, ஈமான் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு அர்த்தம். அப்ப பிள்ளைங்க வெளியே போகும் பொழுது ஒரு முறை குலுவல்லா ஓதிட்டு போ அப்படின்னு சொல்றது, வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது ஒரு முறை குலுவல்லா ஓதிட்டு உள்ளவா அப்படின்னு சொல்றது, இது எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நாம தான் பழக்கப்படுத்தணும். அடிக்கடி நம் மனைவிமார்களிடத்தில் இந்த குலுவல்லா ஓது சொல்ல சொல்ல ஈமான் அவர்களிடத்தில் மெருகேறி போய்விடும். நாமும் அதிகமாக அந்த இஹ்லாஸ் சூறாவை ஓத அல்லாஹ் என்பதில் பிடிப்போடு இருக்கும் பாக்கியம் கிடைக்கப்பெறும். அப்படின்னா இந்த மாதிரி அமல்களை நமக்கு ஆர்வம் வர வேண்டும். நாம் ஈமான்தாரிகளாக பிறந்தது நம்முடைய சாதனை அல்ல, ஈமானோடு மரணம் அடைவதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய அன்பளிப்பு. அப்ப அதை நோக்கித்தான் நம்முடைய வாழ்க்கை பயணம் நகர்ந்து போக வேண்டும். வல்லவன் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களும் ஈமானில் பிடிப்புள்ளவர்களாக ஆக்குவானாக. நம்முடைய இறுதி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்களாக அல்லாஹ்வை சந்திக்கும் பாக்கியத்தை அல்லாஹ்வே நமக்கு வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.